பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலம் எங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் நம்ம அதிகமாக நேசிக்கிறோம்? நம்ம சில நேரங்களில் நம்மகிட்ட இருக்க பொருள் நேசிப்போம், நம்மக்கிட்ட இருக்க வாகனங்களை நேசிப்போம், நம்ம வேலையை நேசிப்போம், இன்னும் வெளியே போய் நிறைய மனிதர்களை கூட நம்ம நேசிப்போம். ஆனால் நம்ம எவ்வளவு அதிகமாக நம்மளை நேசிக்கிறோம்? உங்களுக்காக கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கின உடை எது? உங்களுக்காக நீங்கள் பயணித்த பயணம் எது? உங்களுக்காக நீங்கள் செய்த சிறப்பான காரியங்கள் எது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய பேர்கிட்ட அந்த பதில் இங்கே இல்லை. ஏன்னா பெரும்பாலான மனிதர்கள் தங்களை நேசிக்க மறந்து விடுகிறார்கள். ஏன்னா அவர்கள் கடவுளை பற்றியதான புரிதல் அவனுக்கு இருக்குல்ல. இப்போ நமக்கு நம்முடைய இயேசப்பா பற்றிதான புரிதல் நமக்கு இருக்கிறதுனால அவருடைய படைப்புகள் மேலேயும் நமக்கு சில நம்பிக்கை இருக்குது. அவர் படைத்தது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த இயற்கை அழகாக இருக்கும், எல்லாம் அழகாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம்? நம்ம எல்லாத்தையும் ரசிக்க கற்றுக்குறோம். இங்கே மனநிலையில் ஒரு மனிதனுக்கு மாற்றம் வேறுபடாதனால, அவன் கடவுளை பற்றியதான புரிதல் அவனுக்கு இல்லாதனால அவனால் எதுவுமே ரசிக்க இங்கே முடியவே இல்லை. பாருங்களேன், கடவுளுடைய படைப்பில் இந்த இயற்கை, மேகமூட்டங்கள், வானங்கள், இங்கே பாய்ந்து ஓடும் அருவிகள், இதெல்லாம் எத்தனை அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அதை பார்க்க எத்தனை மனிதர்கள் இங்கே வராங்கன்னு பாருங்களேன். ஏன் தெரியுமா? பார்த்து அதில் ஒரு சந்தோஷம், அது சந்தோஷம். ஏன் இன்றைக்கி நம்மளால் இந்த இயற்கையை கூட ரசிக்க முடியலைன்னா நம்மளை ரசிக்கவே முடியலைங்க. இங்கே இருக்கிறதான பெரும்பாலான வாழ்க்கை சூழல்கள் நம்மளை என்ன பண்ணுது? ஒரு குறுகிய வட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்குது. உங்களை நீங்களே நேசிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைக்குள்ளே வாழ்கிறீங்க பாருங்களா, அது மிகப்பெரிய மோசமான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போயிடும். நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கணுன்னா நீங்கள் தேவனை பற்றி அதிகமாக புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் தேவனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அதிகமாக நம்ம நேசித்திருக்கலாம். இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலையை கூட நேசிப்போம். யாராவது உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை அதிகமாக நம்புவோம். ஆனால் உங்களை நீங்கள் நம்பவே மாட்டேங்க. ஏன் தெரியுங்களா? ஏன்னா உங்களை பற்றி நிறைய நேரங்களில் உங்களுக்கு தெரியறது இல்லைங்க. பாருங்களேன், இந்த இயற்கை எனக்காச்சும் அதனுடைய அழகை அது மாற்றிருக்குதா? வானங்கள், இங்கே மழை பெய்கிற காலங்களில் பெய்கிற மலைகள் எதற்காகவும் மழை பெய்யாமல் இருந்திருக்குதா? இங்கே பனி படர்ந்த அந்த புல்வெளிகள், இங்கு பள்ளத்தாக்கு இருக்குது, இங்கு பாய்ந்து விடுகிற நதி இருக்குது, இங்கே பாறைகள் இருக்குது, புல்லுகள் இருக்கிறது, இன்னும் நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கிறது, சில பூக்கள் இருக்கிறது. இதெல்லாம் எதற்காகவும் தன்னுடைய தன்மையை மாற்றியதே இல்லை. ஆனால் நம்ம மட்டும் நிறைய நேரங்களில் மாறிடுவோம். நான் சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த வானங்கள், ஆகாயங்கள், சமுத்திரங்கள், சூரியன், சந்திரன், இங்கே நீர்நிலங்கள், இயற்கைகள் எல்லாம் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்குது. உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுங்க. நான் அதிகமாக என்னை நேசிப்பேன்னு சொல்லி உங்களை அதிகமாக நீங்கள் நேசிங்க. உங்களுக்காக சில பயணங்களை மேற்கொள்ளுங்களேன்.